இங்க என்னடா பண்றீங்க? உன்னை பேய்கிட்ட தனியா விட்டுட்டு நாங்க எப்படிடா போவோம் சூரி? வாடா நம்ம ஊருக்கே போயிடலாம். முடியாதுடா, நாம செய்ய வேண்டிய வேலையே இப்பதான் ஆரம்பமாயிருக்கு. என்னடா அது? நம்ம வீட்டுல இருக்க அந்த பேய் என் கண்ணு முன்னாடி வந்து பேசிச்சுடா. அது என் முன்னாடி வந்து சில உண்மைகளை நம்ப முடியாது. இப்ப அவனுங்களை பிடிச்சு கொடுக்கலனா அந்த பேய் வீட்டை விட்டு போகாது. இப்ப அவனுங்களை எப்படி பிடிக்கிறது? பூஜையில உட்கார வைக்க எதுக்கு அளவுலாம் எடுக்கிறாங்க? சூரி, நீ சொன்னதும் தான் எனக்கு ஞாபகம் வருது. அன்னைக்கு என் மாமா கூட இப்படிதான் பூஜையில உட்கார வைக்கிறேன்னு அளவெடுத்தாரு. மாமாவா? அது யாரு? அதான் அந்த பத்ரன். அன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கான்னு வீட்டுக்கு வந்து அடி அடி நடிச்சுங்கல்ல, அவன்தான். அவனதான் இருப்பானோ? டேய், முதல்ல அவனை கண்டுபிடிக்கலாம், அப்புறம் விஷயம் என்னன்னு தானே தெரியும்ல. அவனோட நம்பர் இருக்கா? இருக்கு சூரி. அப்ப போன போடு. இப்ப எங்க இருக்கானோ என்னமோ. இங்கதான் இருக்கிறேன் தண்ட சோறுங்களா. 2 நாள்ல பூஜையை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ எங்க சுத்திக்கிட்டு இருக்க? பொண்ணு அனுப்புடானா பொண்ணோட அம்மா அனுப்புறியா? உதவாக்குற. பூஜை பண்றமா புளியோதரை கொடுக்கறமா? நாளைக்குள்ள பொண்ணு கிடைக்கலன்னு வை, நேர்ல வந்து உன்னை வெட்டி ஊறுகா போட்டுருவேன். வைடா போன. எனக்குன்னு வரானுங்க பாரு. யாரு இது? நான் தான் ராஜன் பொண்ணு மல்லி. மல்லி, நீயா? அது ஏதோ பூஜைன்னு சொன்னல மாமா. ஆமா மல்லி. அந்த தங்க பணம் எல்லாம் எனக்கு குடுக்கறேன்னு சொன்னா எனக்கு ஓகே தான் மாமா. ஆமா, இப்ப நீ எங்க இருக்க? சென்னையில தான், மணிமலை நகர். மணிமலை நகர்லயா? ஆமா. அங்கே இரு, வந்துடுறேன். என்ன இந்த வீட்டுக்கிட்ட இருக்கா? மாமா மாமா மாமா, எப்படி இருக்க மாமா? நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், நீ ஏன் இங்க இருக்க? அப்போ இந்த வீடு ஏற்கனவே தெரியுமா? முன்னாடி ஒரு தடவை ஒரு வேலையை இங்க வந்திருக்க. நீ எதுக்கு இங்க வந்திருக்க? நம்ம ஊர் மாஸ்டர் இருக்காருல்ல, இங்க ஒரு வீடு வாங்கியிருக்காரு. 4000 கொடுப்பாருன்னு அம்மா வீட்டு வேலைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஓஹோ, இங்க சையதுன்னு சொல்லி ஒரு வாட்ச்மேன் இருப்பானே, அந்த ஆள் இருக்கானா? இங்க இருக்கிற வீடுங்கள்ல மனுஷங்களே இல்ல, வாட்ச்மேன் இருப்பானா? சரி அது விடு மாமா. பூஜை ஏதோ சொன்னீங்க, அது எப்ப மாமா செய்யற? நீ ஒன்னும் கவலைப்படாத மல்லி. பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு நாளைக்கு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன், சரியா? எங்க போற மாமா? பொழுது போயிடுச்சு, ஒரு நைட் இங்கே இருந்துட்டு போலாம்ல. மாஸ்டர் கூட இல்ல, ஒருத்தியா இருக்கிறதுக்கு பயமா இருக்கு. விடிஞ்சது மாஸ்டர் வந்துருவாரு, நம்ம 2 பேரும் பூஜைக்கு போயிடலாம். சரியா? வா மாமா வா, நான் சொல்றேன்ல. சரி வரேன் தான் சொல்றேன். சரி இழுக்காத, இவ்வளவு தூரம் வந்து மேல வர மாட்டேனா? இருக்கு மாமா. பத்ரம் பக்காவா மாட்டிக்கிட்டான். ஏ மல்லி, வேணான்னு சொல்றேன்ல. தொந்தரவு பண்ணாம தூங்கு மல்லி. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? வர கோவத்துக்கு அடிச்சிடு வை. அம்மா, செவிடு பிஞ்சிருச்சு. நான் தாண்டா உன்னால ஏமாந்து பலியாட அவத்திக்காடா. தெரியாம நீ உயிரோட இருக்கணும்னா அவனுங்க சாகணும். கூட்டிட்டு வா போ. அவங்கள கூட்டிட்டு வந்தா என்ன விட்டுருவியா தாயே? விட்டுடுறேன். சத்தியமா? பாபா. என்ன பத்ரன்? வணக்கம் பாபா. எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன் பாபா. சரி, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல பாபா, நம்ம பூஜைக்கு எல்லா விதத்திலயும் சரியா இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு, நல்ல கொய்யாப்பழம் மாதிரி ஒரு பொண்ணை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாபா. நீங்க வந்தா பூஜையை சிறப்பா ஆரம்பிச்சிடலாம். 2 நாள் ஆரம்பிக்கலாம். ஐயா பாபா பாபா, 2 நாளைக்கெல்லாம் தாங்காது பாபா. நீங்க லேட் பண்ணீங்கன்னா பொண்ணு ஓடி போயிடும், அப்புறம் பார்ட்டியை பிடிக்க முடியாது. சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நாளைக்கு மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. சேம் பிளேஸ், அங்கேயே வந்துருங்க பாபா. ஓகே ஓகே, நான் வந்துடுறேன். இல்ல பாபா, அப்ப நான் போனை வச்சிடறேன். அந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. எத்தனை கோடி ஆனாலும் பரவாயில்ல, தேவைப்பட்ட மொத்த மில்லையும் விலைக்கு வாங்கிடு, புரிஞ்சதா? நெக்ஸ்ட் சிஎம் நான் தான், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுதான் ஃபைனல். நீ சிஎம் பேசுறேன். தம்பி. போன பை. இங்க சார்,
அடுத்த 10 நிமிஷத்துக்கு யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே சார், கோ. பத்ரன் எப்படி இருக்கீங்க? என்ன விசேஷம்? என்ன அடிபட்டு இருக்கு? இப்பெல்லாம் எனக்கு என் பொண்டாட்டிக்கு சரியா ஒத்து வர மாட்டேங்குது. பொண்டாட்டி கூட பிரச்சனையா? போட்டு தள்ளிரு. என்னது என் பொண்டாட்டியை போட்டு தள்ளுறதா? உனக்கு அவ்வளவு சீன் இல்ல, மேட்ரை சொல்லு. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதாங்க வந்தேன். கொஞ்சம் ஐயாவையும் வர சொல்றீங்களா? அப்பா பேங்காக் போயிருக்காரு. பேங்காக்கா? அவர் நேரம் நல்லா இருக்கு. எங்க மசாஜ்க்கா போயிருக்காரு? மேட்ரை சொல்லு. ஒன்னும் இல்லைங்க, சிங்கப்பூர்ல இருந்து ஒரு நல்ல பார்ட்டி வந்திருக்கு. இங்க ஃபேக்டரி ஆரம்பிக்கணுமா? நீங்க ஒரே ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா உங்க அக்கவுண்ட்ல 100 கோடி டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். 100 கோடி. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஒரே கையெழுத்து 100 கோடி சார். அடுத்த எலெக்ஷனுக்கு செலவுக்கு பயன்படுனா எதுக்கு லேட் பண்ணணும்? வர சொல்லு. ஸ்பாட் இங்க கிடையாது சார். எங்க? நம்ம பூஜை பண்ணமே அந்த வீட்ல. அங்க எதுக்கு? உங்களுக்கு சுக்கிர மகாதசை ஆரம்பிச்சதே அங்கதானே சார். அதனாலதான் அங்க ஃபிக்ஸ் பண்ணோம். நீங்க எதுவும் யோசிக்காம ஐயா உடனே திரும்ப வர சொல்லுங்க. நீ போய் ஏற்பாடெல்லாம் கவனி. அப்பா வந்தது நானே கூட்டிட்டு வரேன். உடனே ஏற்பாடு பண்ணிடுறேன் சார். உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். 100 கோடி. சிஎம் துர்கேஷ். என்ன பத்ரன், பாபா பூஜைக்கு பொண்ணுங்க? அது என்ன பாபா பூஜையெல்லாம்? ஏதோ சிங்கப்பூர் பார்ட்டியோட மீட்டிங்னு சொன்னா? என்ன பத்ரன், என்னது? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. சந்தேகப்படுறதுக்குலாம் ஒண்ணு இல்ல பாபா. ஐயோ அம்மா, சொல்றா. என்னடா? அம்மா வந்திகா, நீ சொன்ன மாதிரி உங்களை கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டமா. என்ன மட்டும் விட்டுருத்தாயே. ஆள விடு சாமி. அவந்திகாவோட ஆத்மா இங்கதான் இருக்கு, இந்த வீட்டுல இருக்கு. பூஜை பண்ணுங்க பாபா. என்னோட இளவரசன் சிறுகுள்ள குதிரை மேல வருவான்ல, பூஜை பண்ணுங்க பாபா. பண்ணுடா பண்ணு பண்ணுடா. பயப்படாதீங்க, கத்தாதீங்க. என்ன நம்ப வச்சு ஏமாத்தி எப்படி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்களோ அதே மாதிரி உங்களை கூட்டிட்டு வந்துட்ட பாத்தீங்களாடா? இந்த நாளுக்காக தான், இந்த நாளுக்காக தான் தீராத பகையோட, நெஞ்சு முழுக்க துக்கத்தோட நான் காத்துக்கிட்டு இருந்தேன்டா, காத்துக்கிட்டு இருந்தேன்டா. அன்னைக்கு நீங்க என்ன எப்படி பலி கொடுத்தீங்களோ அதே மாதிரி இன்னைக்கு நான் உங்க எல்லாரையும் பலி கொடுக்க போறேன்டா. இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை. உங்க கதை முடிய போகுதுடா. துர்கேஷ், போறம்போக்கு உனக்கு அரசியல் கேக்குதாடா? டேய், விட மாட்டேன்டா. உன்னை நான் கொல்ல போறேன்டா. உன் கதை முடிஞ்சுதுடா. எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன்டா. வாடா. பாபா, என்ன பாபா இது? ஒண்ணும் புரியலையே. ஏதாவது பண்ணுங்க பாபா. டேய், நீலகண்டம். உன் பொண்ணு வயசுல இருக்கிற பொண்ணையே பலி கொடுப்பியாடா? பாபா, 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 அப்பாக்கு என்னாச்சு பாபா?
அப்பா 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 விட மாட்டேன்டா உன்னை. எங்கடா உங்க அப்பா? உங்க அப்பா எங்கடா? என்ன பண்றது இப்போ? அவந்திகா, என்ன கொல்லுவியா? என்ன கொல்லுவியா? சரி, உனக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு பார்க்கலாம். வா, வந்து கொல்லு. என் அனுபவத்துல நான் உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன். இது என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் என்ன எதுவும் செய்ய முடியாது. எத்தனை அமாவாசை வந்தாலும் எத்தனை ராத்திரிகள் ஆனாலும் உன் பகை வெறும் புஸ்வானமா தான் போகும். கடைசி வரைக்கும் நீ இப்படி ஆவியத்தான் அழைச்சிட்டு இருக்க போற. என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஓம் கிரீம் ஸ்வாஹா. ஓம் கிரீம் ஸ்வாஹா. ஒன்னும் செய்ய முடியாது. ஒண்ணுமே செய்ய முடியாது. இது என் கழுத்துல இருக்கிற வரைக்கும். எங்க எங்க போச்சு என் கவசம்? என் கவசம் எங்க? எங்க போச்சு? ஓம் கிரீம் ஸ்வாகா ஸ்வாகா. கிடைக்காது கண்ணா. பலி கொடுக்கறீங்களாடா? என்ன பலி கொடுக்கறீங்களா? ஒண்ணு பண்ணிடாத. அவந்திகா, சாமியார்களையும் பாபாக்களையும் தெய்வத்தோட தூதர்களா நினைச்சு மக்கள் நம்புறாங்கடா. அந்த நம்பிக்கைய உன்ன மாதிரி ஆளுங்க மூட நம்பிக்கையா மாத்திடுறீங்களேடா. நீங்கெல்லாம் சமுதாயத்தை அழிக்க வந்த கரையானுங்க. உங்கள மாதிரி ஆளுங்களை உயிரோட விட்டா இந்த உலகத்தையே அழிச்சிடுவீங்க. அதனால உன்ன மாதிரி ஆளுங்களை உயிரோட விட கூடாதுடா. என் பகை தேர்ந்துருச்சு. நான் கொடுத்த வாக்குப்படி இந்த வீட்டை உனக்கே கொடுத்துடுறேன். சரி, நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா? சொல்லுங்க. இந்த மாதிரி இனிமே எந்த அப்பாவி பொண்ணும் பலியாக கூடாது. நீதான் காப்பாத்தணும். கஷ்டத்துக்கு பலனை கொடுக்கறத தெய்வ சக்தி தானே தவிர தீய சக்தி கிடையாதுன்னு ஜனங்களுக்கு நீதான் புரியுற மாதிரி சொல்லணும். சூரி.